Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது டாபிக் வைஸ் செஷன். ஓகே, ஸோ உங்களுக்காக வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எப்படி வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றது இந்த செஷன் கம்ப்ளீட்டாக பார்க்கும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதில் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். ஸோ டென்சஸ்ன்றது தான் மேஜர் ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணும், சரியா? ஸோ லைக் வேர்ப்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னும் பொழுது அந்த ஆக்ஷனை வந்து சப்ஜெக்ட் எந்தெந்த வியூவில் பார்க்குறாங்க அப்படின்றது தான். ஓகே, ஸோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ அந்த சப்ஜெக்டே ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது பாசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் பாசிவ்னா என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா 2 to 3 கொஸ்டின்ஸ் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும், சரியா? ஸோ அது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள்ல தான் இருக்கு. ஸோ அதோடைய டீட்டெயில்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த செஷன். ஓகே, சரி. ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம எடுத்துக்க போற விஷயத்துல ஆக்டிவ் பாசிவ், ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் வித்தியாசம் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சப்ஜெக்ட் விச் இஸ் பெர்ஃபார்மிங் த பர்டிகுலர் ஆக்ஷன். ஸோ இது நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். ஸோ ஆக்டிவா இருக்கணும் பொழுது பெர்ஃபார்மிங் த ஆக்ஷன். ஸோ அப்போ சப்ஜெக்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, he writes a letter. Okay, so a person writes a letter நம்மொழுது this he, அதாவது who writes the letter, அப்போ whoன்ற question ஆன்சர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த heன்ற person தான். so யாரு அப்படின்னு நீங்க question கேட்கும்பொழுது இந்த he இருக்குல்ல, so இவங்க தான் இந்த லெட்டர் எழுதுறாங்க நம்மொழுது இவங்க தான் சப்ஜெக்ட். அப்போ இவங்க தான் இந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஓகே, so coming to the passive voice, இது அப்படியே நீங்க கன்வெர்ட் பண்ணும்பொழுது a letter is written by him. Okay, so this is the passive voice. Okay, so passive voice ல convert பண்ணும்போது என்ன நடக்குது, உங்களுக்கு subject பின்னாடி போயிருது. so he is receiving the action. letter யாரால எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அவனால எழுதப்பட்டது. so அதனால இங்க வந்துட்டு himன்றது நமக்கு வருது. so session பார்க்கும்பொழுது you have even 6 rules. அதாவது வந்து pronouns வருது அப்படின்னும் போது இந்த heன்றது பாசிவா கன்வெர்ட் ஆகும்போது இம்னு கன்வெர்ட் ஆகுதுல, அந்த மாதிரி நமக்கு ஐ வந்தா என்ன வரும், ஷீ வந்தா என்ன வரும், அதெல்லாம் கூட நம்ம ரூல்ஸ்ல பார்க்க போறோம், சரியா? ஓகே, சோ இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட்னும் பொழுது பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் இன் த ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, சோ அதான் ஆரோ போட்டிருக்கேன். பாசிவ் வாய்ஸ்னு வரும்பொழுது சப்ஜெக்ட் என்ன பண்றாங்க, ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டெப்பா நம்ம உள்ள போகலாம். திஸ் ஜஸ்ட் அபவுட் த பர்டிகுலர் டாபிக். ஸ்டார்டிங்ல அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து வாய்ஸ்னா என்னது? ஓகே, ஸோ வாய்ஸ்னா ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம், கரெக்டா? ஓகே, அப்ப அந்த வாய்ஸ்ல நீங்க அந்த விஷயத்த பத்தி பேசுறீங்கன்னும் பொழுது ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், அந்த ஆக்ஷனை பத்தி தான் நம்ம பேசுவோம், அதானே? ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஆக்ஷன் நடக்கிறது பிரசன்ட்ல நடக்கலாம், பாஸ்ட்ல நடக்கலாம், இல்லாட்டி ஃபியூச்சர்ல நடக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாய்ஸ்ல verbs வச்சு தான் டினோட் பண்ணுவோம். அதாவது she opens the door அப்படின்னு நான் சொல்லும் பொழுது she opens ன்னு சொன்னா என்னது, பிரசன்ட்ல நான் சொல்றேன் அவங்க டோரை திறக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, she opened the door. ஓகே, ஸோ அப்போ பாஸ்ட்ல அவங்க பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி அவங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஆல்ரெடி கதவை திறந்து வச்சுதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. she opened the door last night, இல்லாட்டி இந்த மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஏர்லி மார்னிங்லேயே she has opened the டோர்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அப்ப she has opened பொழுது present perfect வருதா? ஸோ இந்த மாதிரி வேர்ப்ல இருக்கிற அந்த சேஞ்சஸ் என்ன பண்ணுது, டென்சஸ் உங்களுக்கு டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து நம்ம பாசிவ் வாய்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றோம், அந்த நடக்கிற அந்த ஆக்ஷனை எப்படி நம்ம வேர்ட்ஸ்ல சொல்றோம், ஸோ வாய்ஸ் யூஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்றது தான் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸோட கதை. ஓகேயா? ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய சென்டென்சஸ் நம்ம பார்க்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு கிளாரிட்டியான விஷயங்கள் தெரியும். ஸோ வாய்ஸ்ல ஒரு டென்ஸ்லயும் ஒரு சென்டென்ஸையும் நம்ம சொல்றதுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ வாய்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ I'm going to give you a sentence over here also where we are going to find the subject, verb and object. அதுக்கப்புறம் நான் transitive னா என்னது, intransitive verb னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இந்த சாப்டர்ல நமக்கு அது கண்டிப்பா தேவை. அப்பதான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் என்னன்றது சொல்ல முடியும். ஓகே, so I'm going to give you a sentence. The watchman, okay, opens the door. ஓகேயா? ஸோ ஒரு வாட்ச்மேன் வந்து ஓப்பன்ஸ் த டோர்ன்னும் போது ஃபர்ஸ்ட் ஹூ ஓப்பன்ஸ் த டோர், த வாட்ச்மேன். அப்போ ஹூன்ற கொஸ்டினை ஆன்சர் பண்றது இந்த வேர்ட் தான். அதாவது ஹூன்ற
கொஸ்டினை ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதை தான் நீங்க என்னன்னு சொல்லலாம், சப்ஜெக்ட்னு சொல்ல முடியும். சரியா? ஓகே. ஸோ அப்போ வந்து எதை வந்துட்டு ஓப்பன் பண்றாங்க அப்படின்னும்போது வாட் டஸ் ஹி ஓப்பன். ஓகே. ஸோ வாட்ன்ற கொஸ்டினை ஆன்சர் பண்ணா இட் இஸ் அ ஆப்ஜெக்ட் விச் இஸ் the doorன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ அந்த ஆக்ஷன் வேர்ட் என்னது, opens which is verb. இதை தான் அவங்க subject verb and objectன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேர் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கும்பொழுது இந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல கிளாரிட்டி ஆயிட்டோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்னு வரும்பொழுது ஹூன்ற கொஸ்டினை ஆன்சர் பண்ணுது, ஆப்ஜெக்ட்னு வரும்பொழுது வாட்ன்ற கொஸ்டினை ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸா மாத்துறோம் அப்படின்னும் பொழுது என்ன கான்செப்ட்ல மாறும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் by யார் மூலமாக பண்ணப்பட்டது, சப்ஜெக்ட் who receives the action. அப்போ இதே சென்டென்ஸை நான் இப்போ வந்து பாசிவ் வாய்ஸ்ல எழுதுனேன்னா என்னன்னு எழுதலாம், ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னும் பொழுது the door. ஓகே. ஸோ verb என்னது, present, simple presentல இருக்கு. அப்போ is opened by. ஓகே. ஸோ இந்த by இங்க இருக்கா, வேர்ப்னு சொல்லும் பொழுது இந்த verb நமக்கு இங்க இருக்கா, ஆப்ஜெக்ட்னும் பொழுது டோர் நமக்கு இங்க இருக்கா. அப்போ கடைசியில by subjectன்னு வரும்பொழுது by the watchman. So as it is in the question we have to change it into the passive voice. So இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஒரு வாய்ஸ் வந்து பேசுறாங்க, அந்த வாய்ஸ் என்னென்ன டென்ஸ்ல வந்து மாறும்னு சொன்னேன். இங்க சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருந்தது. ஊன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணா இட் இஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் வாட்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணா இட் இஸ் அ ஆப்ஜெக்ட். வேர் இங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னும் பொழுது இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் எப்படி வந்ததுன்றது இந்த இதை வச்சு பார்த்தோம். அடுத்து பாசிவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது திஸ் இஸ் த ரூல், வேர் அதே சென்டென்ஸை எப்படி பாசிவா கன்வெர்ட் பண்ணுன்றதும் பார்த்துட்டோம். ஓகேயா? சரி. ஸோ இப்போ வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பத்தின மீனிங்கும் நமக்கு புரிஞ்சிருக்கும். வாய்ஸ்ன்னு வந்தா அது என்ன சொல்ல வருது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா டிரான்சிட்டிவ்னா என்னது, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஸோ இது நார்மலா நம்ம ஒரு சென்டென்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் நிறைய சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன் வேர் யூ கோனா நோ திங்ஸ் அபவுட் டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். ஓகே. ஸோ டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது அந்த சென்டென்ஸ்ல யூ வில் ஹேவ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேயா? சரி. ஸோ ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள் வேர் இங்க வந்து சீதா சிங்ஸ் சாங்ஸ். ஓகேயா? அப்போ இங்க வந்து நான் என்ன சொன்னேன், சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும், ஹூன்ற கொஸ்டின் இருக்கணும். அப்போ சீதா வந்து சிங்ஸ் சாங்ஸ்னா ஹூ சிங்ஸ், யார் வந்து பாடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா, ரைட்? அப்போ இந்த ஹூன்றது சீதா நம்ம பொழுது அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம், இட் இஸ் அ சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஓகே. ஸோ வாட் டஸ் ஷி சிங், என்ன பாடுறாங்க, சாங்ஸ் பாடுறாங்க. அப்போ அந்த வாட்ன்ற வேர்டுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு we have a meaning. அப்போ இதை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், வேர் இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் த question what. புரியுதா? ஓகே. ஸோ அப்போ இங்க வந்து we have a object. ஓகேயா? ஸோ அப்போ transitive verbs சிங்ஸ்ன்றது இட்ஸ் அ transitive verb. ஓகேயா? ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால. அடுத்தது இப்போ மனு gave me a pen. ஓகே. ஸோ who gave me a pen அப்படின்னு நான் கேட்டா மனு வந்து gave me a pen. அப்போ whoன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கு. ஸோ இட் இஸ் அ subject which is given here. Okay, so அப்ப gaveன்னு சொன்னா அது வந்து நம்ம verbன்னு சொல்லலாம், which is a action word. அப்போ me a pen ன்னு சொல்லியிருக்காங்க. So Manu gave what அப்படின்ற question கேட்கும் பொழுது a pen தான answer, அப்போ it is a object. Okay, சரி. So Manu gave the pen to whom அப்படின்ற question கேட்கும் பொழுது to me which is also a object. அப்போ இந்த சென்டென்ஸ்ல we have two objects. Okay, so நான் types வருது. Okay, so சென்டென்ஸ்ல வந்து என்னென்ன டைப்பா நமக்கு சென்டென்சஸ் வரும்ன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ வாட்ன்ற கொஸ்டின் கேட்டாலுமே நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வரும், ஹூம்ன்ற கொஸ்டின் கேட்டாலுமே நமக்கு ஆப்ஜெக்ட் வருது. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து பென்ன்றது இட் இஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் மீன்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேயா? புரியுதா? ஸோ இப்படிதான் நமக்கு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வாட் வி கேம் டு நோ, வாட்ன்ற கொஸ்டின் இருந்தாலே ஆப்ஜெக்ட் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சென்டென்ஸ் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், whomன்ற கொஸ்டின் வந்தாலுமே இட் இஸ் அ ஆப்ஜெக்ட்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ ஹவு டு ஃபைண்ட் அ ஆப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ். ஓகே. ஸோ கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல டு யூ ஹேவ் அ ஆப்ஜெக்ட். ஸோ அதான் இங்க பார்க்க போறோம். ஸோ he went to church. ஓகே. ஸோ who went, you have a subject. So he-na who went ன்னும் பொழுது it is a subject where he-ன்ற person na he has gone. Okay, சரி. So went to church. அப்போ வாட்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுமா,
no, right? அப்போ where did he go? Okay, so ஒரு place denote பண்ணிருக்காங்கன்னும் பொழுது what is the question that you have which you raise is where. அப்போ what whom raise பண்ணாதான் ஆப்ஜெக்ட்னா இங்க நமக்கு ஆப்ஜெக்டே இல்ல. ஓகே, so where went வந்து நம்ம intransitive verbs ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். so இங்க பாருங்க open the door. okay, so open ன்றது it is a verb, the door ன்னு சொல்லிருக்காங்க, where it is a object. அப்போ questionல who opens அப்படின்னு நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹூ ஓப்பன்னா யூ டோன்ட் ஹாவ் அ சப்ஜெக்ட். ஸோ யார் பண்றாங்கன்றது இங்க கொடுக்கல. பட் ஒரு ஒரு ஆக்ஷன் மட்டும் இட் இஸ் பெர்ஃபார்ம்டு. ஸோ ஓகே, த பர்சன் ஓப்பன்ட் வாட். ஓகே, ஸோ என்ன ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் அ டோர் வேர் யூ ஹாவ் அ ஆப்ஜெக்ட் ஹியர். ஸோ யூ ஹாவ் சென்டென்சஸ் வித்வுட் சப்ஜெக்ட் ஆல்சோ இன் திஸ் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ். ஸோ இதை சொல்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இத்தனை டைப்பா நமக்கு இருக்கு. வேர் நமக்கு டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் எது, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் எதுன்றது தெரியுதுல. ஸோ ஆப்ஜெக்ட் வருதுன்னும் போது டிரான்சிட்டிவ் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் லைக் வெண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருப்போம். வேர் அங்க வந்து ஹூம் ஆர் வாட்ன்ற கொஸ்டினே நமக்கு இல்லாதப்போ ஆப்ஜெக்ட் இல்லாத சென்டென்சஸும் நமக்கு வரும். சரியா? ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா you have two more sentences. அப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த இதனை வந்து we have revised it, right? so இந்த questions பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் புரியும். so who sold a car ன்னும் பொழுது she, where this is a subject, this is a verb. அப்போ a car ன்னு சொன்னா it is a object, right? அப்போ she sold what அப்படின்னு நான் கேட்டேன்னா a car, where you have the object. அப்போ he wrote a letter. அப்போ who wrote அப்படின்னு பார்த்தா he, wrote what ன்னு கேட்டா a letter. so this is also a object where these two are transitive verbs. okay, so he came here அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so அப்போ he na who came, he, which you have a subject. okay, so இங்க what ன்னு சொல்ல முடியுமா? it's denoting a place. okay, so definitely இத நம்ம சொல்ல முடியாது. okay, இத வந்து transitive verb ன்னு சொல்ல மாட்டோம் because we don't have a object. so she went to school, so it denotes a place where ன்ற question தான் ஆன்சர் பண்ணோம். அப்போ இது ரெண்டுமே நம்ம intransitive ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். so இங்க வந்து you have transitive and over here you have intransitive verbs. okay, சரி, so இப்போ வந்து transitive intransitive என்னன்றது நமக்கு கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸோட கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது எப்படி அந்த வாய்ஸ்ல பேசுவோம், என்னென்ன டென்ஸ்ல நமக்கு வந்திருக்கும், ஸோ அது எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அடுத்தது டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்கான கிளாரிஃபிகேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, கோயிங் இன் டு நெக்ஸ்ட் திங் இஸ் டைப்ஸ் ஆஃப் வாய்ஸஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேயே அதை சாப்டரோட பேர் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஸ்டில் தெர் ஆர் certain points where you have to note it. okay, so அதே கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். பட் என்னவா கொடுத்திருப்பாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ டைப் 1 இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ நார்மலா ஆக்டிவ் வாய்ஸ் பொழுது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹாவ் டு நோட் இஸ் ஆக்ஷன் வந்து performed by the subject. okay, so இங்க subject யாரோ அந்த he-ஆ இருக்கலாம், she-ஆ இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், இல்ல they கூட இருக்கலாம். okay, so pluralல கூட இருக்கலாம். பட் அவங்க தான் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கவங்க தான் whoன்ற question ஆன்சர் பண்ற அந்த person தான் வந்து performs the action in the active voice. இது நமக்கு நல்லா தெரியணும். அடுத்தது என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ நீங்க she writes a letter அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, அப்ப அவங்க தான் எழுதியிருக்காங்கன்ற அந்த கனெக்ஷன் கிளாரிட்டியா நமக்கு இருக்கணும். அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் கிளாரிட்டி வந்து should be between the subject and the verb. okay, so இந்த verb வந்து அவங்க தான் பண்றாங்கன்ற அந்த ஆக்ஷனை டினோட் பண்ணதுல ஸோ ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். she wrote a letter அப்படின்னும் பொழுது she has done it. ஓகேயா, ஸோ who has done it போது இந்த பர்சன் எழுதியிருக்காங்க, writes அப்படின்னும் போது இட்ஸ் அ transitive verb. ஓகே, என்ன பண்ணிருக்காங்க, லெட்டர் எழுதியிருக்காங்க which is a object. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னும் பொழுது ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்றவங்க சப்ஜெக்டா தான் இருப்பாங்க. அதுக்கு சென்டென்ஸும் நான் உங்களுக்கு கோட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம எப்பவும் ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியே பாசிவ் வாய்ஸும் இருக்கு. ஸோ பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு வரும்பொழுது சப்ஜெக்ட் வந்து என்னவா இருப்பாங்க, receives the particular action. ஓகேயா, ஓகே,
ஸோ இந்த பாயிண்ட் வந்து அகேன் ஐம் மென்ஷனிங் இட் பிகாஸ் இதில் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது முடிச்ச பிறகு நவ் வி ஆர் கோனா கோ இன்டு ரூல்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ ரூல்ஸில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எக்ஸாமில் நமக்கு ரூல்ஸ்ன்றது சம்டைம்ஸ் இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஓகேயா? ஓகே. ஸோ இங்கே வந்து பாய் பிளேஸ் த பியானோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் படித்த மாதிரியே த பாய் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். வேர் ஹூ பிளேஸ் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டா திஸ் இஸ் அ சப்ஜெக்ட். ஓகே. ஸோ பிளேஸ்ன்றது என்னது? ஆப்ஜெக்ட். சாரி, பிளேஸ்ன்றது இட்ஸ் அ வேர்ப். அண்ட் பிளேஸ் வாட் அப்படின்னு கேட்டா இட்ஸ் அ பியானோ வேர் இட் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகேயா? சரி, அப்போ இதை வந்துட்டு யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன்டு பாசிவ் வாய்ஸ்னும் பொழுது ஆப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் பை பிளஸ் what subject வருமா? அப்ப என்னன்னு எழுதலாம் இத? The piano is, okay, so you have plays which is simple presentல இருக்கு. அப்ப convert பண்ணும்போது is played by the boy. Okay, so இந்த கான்டெக்ட்ல இந்த ஃபார்மேட் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் அதே சென்டென்ஸை யோகனா ரிப்பீட்டட். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக நம்ம கற்றுப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டென்ஸோ இல்லை ஸ்டாட்டிக் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியோ மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வச்சோ அந்த மாதிரி ஒரு இதுவும் ஒரு பாட்டாக நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரூலில் நமக்கு கிளாரிட்டி இருக்கா? எப்படி ஆக்டிவ்லேருந்து பாசிவாக கன்வெர்ட் பண்ணுறோம், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டாக இருக்கிறத எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரூல் 2ல பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் வேர் த ஃபுட் இஸ் குக்ட் பை சாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபுட் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகேயா? ஸோ இஸ் குக்ட். இங்க இந்த இஸ் குக்ட வச்சு பார்த்தாலே தெரியும் பையும் வந்திருக்குன்னா இது கண்டிப்பா பாசிவ் வாய்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பை யூஸ் பண்ணோம்னு சொன்னேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இது நம்ம பார்த்தோம். ஓகே, ப்ரீவியஸ் இதுல பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ பாசிவ்ல இருந்து ஆக்டிவ்ன்றது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறாங்க. அப்போ இதை கன்வெர்ட் பண்ணா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இந்த கான்செப்ட்ல தான் நமக்கு சென்டென்ஸ் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் வரணும் அப்படின்னா சப்ஜெக்ட் என்னது? சாம். ஓகே, ஸோ இஸ் குக்ட் இஸ் வாட்? நமக்கு present, சிம்பிள் ப்ரெசென்ட்டை பாசிவா மாற்றும் பொழுது என்ன வரும்? இஸ் வரும் நமக்கு. அப்போ என்ன வந்திருக்கணும்? சப்ஜெக்ட் நமக்கு சிங்குலரா இருக்கு. அப்போ குக்ஸ். ஓகே, சாம் குக்ஸ் த ஃபுட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியுதோ இல்லை ஆக்டிவ்லேருந்து பாசிவாக கன்வெர்ட் பண்ண முடியுதோ அந்த வேர்ப் மட்டும்தான் மாறும் அண்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆக்டிவ் பாசிவ்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ ரூல் 3. ஓகே, ஸோ ரூல் 3ல யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் பாசிவ் வாய்ஸ் சம்டைம்ஸ் த சப்ஜெக்ட் இஸ் நாட் யூஸ்ட். தட் இஸ் சப்ஜெக்ட் இன் பாசிவ் வாய்ஸ் cannot be omitted. Okay, sorry, can be omitted if the sentence gives enough meaning. அதாவது எல்லாத்துலயுமே நம்ம by in the person போடுறோம்ல, ஸோ அது போடாமலே நம்மளால பாசிவ் வாய்ஸ் வந்து enough மீனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நமக்கு என்ன வாய்ஸ்ல இருக்கு? she sells the milk in liters. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? verb வந்து V1Sல இருக்கு which is simple presentல நமக்கு இருக்கு. ஓகே, சரி, ஸோ அப்போ who செல்ஸ் அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டேன்னா திஸ் இஸ் த சப்ஜெக்ட். அப்போ ஒரு ஆக்ஷனை சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஷீ செல்ஸ் த மில்க் இன் லிட்டர்ஸ்னும் பொழுது இது என்ன வாய்ஸ்ல இருக்கு? ஆக்டிவ் வாய்ஸ்ல தானே இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் இஸ் பெர்ஃபார்மிங் த ஆக்ஷன், ரிசீவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இங்க சொல்லவே இல்லை. ஓகேயா? சரி, ஸோ ஹவு டு கன்வெர்ட் திஸ் சென்டென்ஸ் இன்டு அ பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் is, okay, so இங்க sells ன்னு வந்துச்சுன்னா இதை கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்? is sold in liters by her. okay, but இங்க மேல நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது the subject in the passive voice can be omitted if the sentence gives enough meaning. அப்போ என்ன சொல்றாங்க? சப்ஜெக்ட omit பண்ணிரலாம் complete meaning கொடுத்தா. அப்போ சப்ஜெக்ட் omit பண்ணிரலாம் போது passive voiceல this is the passive voice. அப்போ சப்ஜெக்ட் நமக்கு எங்க இருக்கு? by herன்றது தான் நமக்கு சப்ஜெக்ட். வேர் இங்க வந்து ஷீன் ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்திருக்கு. வேர் இங்க ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் இஸ் ஹர்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இல்லாமலே நம்மளால சென்டென்ஸ் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்க வைக்க முடியும். அதாவது மில்க் இஸ் sold in liters. okay, so this gives a complete enough meaning. okay, so இப்படியும் sentences இருக்கும் அப்படின்றத இந்த active passive voiceல சொல்லியிருக்காங்க. okay, which is rule 3. okay, so next one. So next one is change the base verb in the active voice into past participle. So இது past participle அப்படின்னும் பொழுது நம்ம நார்மலா இந்த V1
V2s V3s இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ வேற இங்க நான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா பாஸ்ட்ல எழுதணும்னா இதை நான் ரோட்னு சொல்லுவேன்னா அப்போ V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல எழுதணும் அப்படின்னு சொன்னா ரிட்டர்ன்னு சொல்லுவேன். ஓகே ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் which is V1 ing அப்படின்னு சொன்னா இதை நம்ம ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். V5ல சொல்லணும்னா இட் இஸ் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் verbs வேர் இதை தான் அவங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க which is the third form. ஸோ V3ன்னு கொடுத்துருக்கீங்க இங்கே தேர்ட் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சரி ஸோ இப்போ எது மூலமாக பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்களா சப்ஜெக்ட் இது கூட பண்ணியிருக்காங்க இதுக்காக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் இங்கே பை டு வித் அந்த மாதிரி 3 கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸில் எடுத்துக்கலாம் அதை பாசிவாக கன்வெர்ட் பண்ணும்போது பை யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வித் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி டு கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி ஸோ இப்போ பை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll just give you a sentence. ஓகே சரி அப்போ she prepares okay just a minute she prepares dinner. ஓகே சரி ஸோ ஹவு டு யூ கன்வெர்ட் இட் இதை வந்து நம்ம பாசிவாக கன்வெர்ட் பண்ணுறோம்னா ஷீ ப்ரிப்பேர்ஸ் டின்னர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஷீ ப்ரிப்பேர்ஸ் வாட்னா டின்னர் விச் இஸ் அ ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு பாசிவ் வாய்ஸ்னா முன்னாடி வந்துடும். அப்போ என்னன்னு போடுவீங்க த டின்னர் இஸ் பிகாஸ் ப்ரிப்பேர்ஸ்னா சிம்பிள் ப்ரெசன்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹர் சொல்லலாமா. ஓகே ஸோ அப்போ பை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு சென்டென்ஸ் நம்மளால சொல்ல முடியுது. ஓகே ஸோ அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா டு யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம். அதாவது பாசிவ் வாய்ஸ்ல டு கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸை நம்ம சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு வர போறோம். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ நோ ஹிம். ஓகே which is a short sentence. okay so இதை நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னும் பொழுது him இங்க இருக்கு. அப்போ இதை முன்னாடி கொண்டு வந்தா அது நம்ம என்னன்னு எழுதலாம் he is known to me. okay so over here to is given over here by is given. okay so next பாத்தீங்கன்னா with வச்சு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா juice fills the jar. okay so this is a active voice sentence. juice வந்து fills the jar. so how do you convert it? the jar is filled with juice. ஓகே புரிஞ்சுதா. ஸோ இப்போ சென்டென்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல வித் வச்சு கன்வெர்ட் பண்ண முடியும் டு வச்சு பண்ண முடியும் பை வச்சு பண்ண முடியும். ஸோ ஆல் தீஸ் ரூல்ஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அதை பற்றின ஐடியா நமக்கு அந்த சாப்டர் பற்றி தெரியணும்னு தான் பார்க்குறோம். ஸோ ஒரு இதுவாக மாற்றி அதோட ஃபார்மேட் எப்படி வரும்ன்றதை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன வேர்ப்ஸ் இருக்கும் பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோன்ற அந்த டேப்லர் காலம் உள்பட நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்ப்போம். சரியா. ஸோ இதை வச்சு நம்ம 4th ரூலும் பார்த்தாச்சு. அடுத்தது 5th ரூல் பார்க்கலாம். ஸோ 5th ரூலில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் active to passive நம்ம வரும்பொழுது the pronoun used in the sentences also changes in the following manner. ஓகேயா. ஸோ ப்ரொனவுன்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு இப்போ சீதான்ற பேர் இருக்குன்னா இட்ஸ் அ கேர்ள்ஸ் நேம் வேர் நம்ம ஷீன்னு சொல்லுவோம். சரியா. ஸோ இதையே வந்து நீங்க பொசசிவ் கேஸஸ் சொல்றீங்கன்னா ஹர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல நம்ம ஹர் தான் சொல்லுவோம். இப்போ ஹீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்சன் பாய ஹீன்னு நீங்க சொல்றீங்கன்னும் பொழுது ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல ஹிம்னு சொல்லுவோமா. பொசசிவ் கேஸ்ல இட் இஸ் ஹிஸ் பென்னு சொல்லுவோம். அப்போ ஹிஸ் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம பாசிவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னும் பொழுது என்ன வரும் அப்படின்றது தான் இங்க பார்க்க போறோம். சரி இப்போ ஐ அப்படின்னு நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் மினிட் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த கலர். ஓகே ஸோ ஐன்னு வருது அப்படின்னா நம்ம பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணும் பொழுது வாட் ஹாஸ் டு கம் இட் இஸ் மீ. ஓகே ஸோ ஐன்னு வந்தா மீன்ட்டு கன்வெர்ட் ஆகும். அப்போ வின்னு வந்தா இட் இஸ் கன்வெர்டட் டு அஸ். ஓகே சரி அப்போ ஹீ வந்துச்சுன்னா நம்ம ஹிம்னு கன்வெர்ட் பண்ணோம். இப்போதான் ஒரு சென்டென்ஸை நம்ம பார்த்தோம். அப்போ ஷீன்னு வரும்பொழுது அதை நம்ம பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது இட் இஸ் ஹர். ஓகே ஸோ தேன்னு வந்துச்சுன்னா when you convert it it is them. okay so அப்போ you அப்படின்னு சொன்னா you will not change it same you will come and if it is it then when you convert it it is the same it. okay so நம்ம நார்மலா ப்ரொனவுன்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஃபார்ம்ல தான் நம்ம
மாத்தும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு நோட் ஆல் தீஸ் திங்ஸ் ப்ரொனவுன்ஸ்ல எப்படி நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ சிக்ஸ்த் ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த சூட்டபிள் ஹெல்பிங் ஆர் ஆக்சிலரி verbs is, am, are, was இல்லைனா எக்ஸெட்ரா. The rules for using auxiliary verbs in passive voice sentences are different for each tense. ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த ரூலை தான் நம்ம ஃபார்மேட்டோட கம்ப்ளீட்டாக டென்சஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இப்போ நம்ம பார்க்கும்போது சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் நான் முக்கால்வாசி சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன். லைக் பிளேஸ்ன்னு சொல்லியிருப்பேன். வேற அதை வந்து இஸ் பிளேடுன்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. அதை வந்து நீங்க ப்ளூரல்ல இருக்கு அப்படின்னும்போது ஆர் பிளேடுன்னு கூட சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்மேட்டை தான் கிளாரிட்டியா பார்த்துக்கலாம். ஸோ ஆல் 12 டென்ஸுமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த டேப்லெட் காலம் நம்ம வந்து நோட் பண்ணும்பொழுது யூ ஹேவ் டு பி லிட்டில் கிளியர். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு என்ன விஷயங்கள் இருக்கு, என்ன சொல்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐவ் கிவன் யூ எக்ஸாம்பிள். ஸோ ஷீ பிளேஸ் கிட்டார். ஓகே, ஸோ இதை நீங்க இமேஜின் பண்ணும்பொழுது ஒரு பொண்ணு வந்து ஒரு கிட்டார் பிளே பண்றாங்க. ஸோ இது எந்த ஐ மீன் என்ன டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க, அதாவது இஸ் இட் அ பிரசன்ட், இஸ் இட் அ பாஸ்ட் ஆர் இஸ் இட் அ ஃபியூச்சர், எதை டினோட் பண்ணுவீங்க, வேர்ப் வச்சுதான். அப்போ இங்க பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும் பொழுது வாட் டஸ் இட் மீன்? பிளேஸ்ன்னு சொன்னா presentல பேசப்படுற வேர்ப்னு சொல்லலாம். அண்ட் the subject is in singular. அப்போ சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்து பிளேஸ்ன்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ சிங்குலர் வேர்ப் which is used. அப்போ நார்மலா நம்ம வந்து சிம்பிள் presentல வருது அப்படின்னா ஒரு வேர்ப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா it will be in V1 or V1Sல இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம பிளேன்னு சொல்லலாம், இல்லாட்டி பிளேஸ்ன்னு சொல்ல முடியும். புரியுதா? சோ நம்ம பிளேன்னு சொன்னா இட் இஸ் அ ப்ளூரல் வேர்ப். எப்போ சொல்லுவோம்? தே பிளே ஃபுட்பால் நம்ம சொல்லலாம்ல. ஸோ தேன்னு சொன்னா இட் இஸ் அ ப்ளூரல், ஐ மீன் நிறைய பேரை நான் டினோட் பண்றேன். அப்போ ஷீ பிளேஸ்ன்னு சொன்னா இட் இஸ் அ சிங்குலர் பர்சன், சிங்குலர் சப்ஜெக்டை நான் டினோட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா ஆக்டிவ் வாய்ஸும் எழுதுவோம், அடுத்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ். ஓகே, ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல இருக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? இஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆர் யூஸ் பண்ணலாம். ஸோ அது கூட மெயின் வேர்ப் எப்படி இருக்கும் நமக்கு? பிளஸ் V1 INGல இருக்கும். இப்போ நம்ம மெயின் வேர்பை எல்லாத்துலயும் பிளே தான் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும்போது என்னன்னு எழுதலாம்? இஸ் இல்லாட்டி ஆர். ஓகே, ஸோ இஸ்ன்றது இட் இஸ் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஷீ இஸ் பிளேயிங் கிட்டார்னு சொல்லலாம், தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ அதான் இங்க சொல்றேன். ஸோ அப்ப இங்க என்ன வேர்ப் வரும் நமக்கு? பிளேயிங்னு சொல்லிட்டு நமக்கு verb வரும். ஓகே, சரி. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா present perfect. ஓகே, perfect tense வருதுன்னா நம்ம has, have, had யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இங்க நமக்கு என்ன வரும்? பிரசன்ட்ல இருக்குன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா ஹேஸ் சொல்லுவோம், சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்தா ஹேவ் சொல்லுவோம். ஸோ ஹேஸ் ஹேவ் வருது அப்படின்னா பக்கத்துல நம்ம V3 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த V3னா என்ன? வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் நான் போட்டிருந்தேன். அப்போ இங்க வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது என்ன வரும்? ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் இட் இஸ் பிளேடுன்னு சொல்லலாமா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஷீ ஹேஸ் பிளேட் கிட்டார்னு சொல்லலாம், இல்லை தே ஹேவ் பிளேட் ஃபுட்பால்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா வாட் இஸ் த வேர்ப் தட் ஹேஸ் டு பி யூஸ்ட்? ப்ரெசென்ட்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஹேஸ், ஹேவ் தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து பர்ஃபெக்ட்னு சொன்னா இது பக்கத்துல V3 வரும் அப்படின்னும் பொழுது பீன் வருமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லும் பொழுது V1 INGல இருக்கணும். அப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹேஸ் ஆர் ஹேவ், ஓகே, பிளஸ் பீன், தென் இட் இஸ் பிளேயிங். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஆனா மெயினா நமக்கு பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ண எதெல்லாம் முடியும்ன்றதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ எல்லா இதுலயும் நமக்கு சொல்லியிருப்பாங்க 4 டென்சஸை யூ கான் சேஞ்ச் இன்டு பாசிவ். அது ஏன் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றத இங்க நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுதே நமக்கு புரிஞ்சிடும். சரியா? ஸோ நவ் ஐம் கோனா கன்வெர்ட் ஆல் த ஆக்டிவ் வாய்ஸஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளே இருக்கு, பிளேஸ் இருக்கு. ஸோ வென் யூ கன்வெர்டட் இன்டு பாசிவ், ஷீ பிளேஸ் கிட்டார்னு இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து சப்ஜெக்ட், ரைட்? இதை வந்து நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம்? ஷீ பிளேஸ் வாட்னும் பொழுது ஆப்ஜெக்ட். அப்போ பாசிவ் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். அப்போ கிட்டார் இஸ் பிளேட் பை ஹர்ன்னு சொல்லுவோமா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஃபார்மேட். ஆப்ஜெக்ட் பிளஸ் என்ன வரும்? verb, தென் பை பிளஸ் சப்ஜெக்ட் வருமா? ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது? இந்த வேர்பை நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது ப்ரெசென்ட்லேயே இருக்கணும். ப்ரெசென்ட்ல இருக்கணும்னா ஹெல்பிங் வேர்ப் இஸ். ஓகே, ஸோ இஸ் பிளஸ்
V3s யூஸ் பண்ணுவோம். அப்ப is plus V3 னா is played ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். So I have told the sentence, I'm just writing the verbs. Okay, so இங்க வந்து என்ன சொல்லலாம், guitar is played by her ன்னு சொல்லலாம். where pronoun வந்து she, it is changed to her. இது வந்து நம்ம 5th ரூல்ல பார்த்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா present continuous. So continuous tense present ஓ இல்ல எது வந்தாலுமே being கூட add ஆகும். சரியா? அப்ப இங்க verb நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது is plus being plus V3. Okay, so அப்ப என்ன சொல்ல முடியும், is plus being plus played ன்னு சொல்லலாம். So how do you frame the sentence? Guitar is being played by her. ஓகேயா, புரியுதா? So அதுக்காக தான் இந்த இதை நான் எழுதியிருக்கேன். புரிஞ்சுச்சா? ஓகே, so next one பாத்தீங்கன்னா present perfect. அப்போ has, have, played வருது. So has playedன்றத passive கன்வெர்ட் பண்ணும்போது has been played ன்னு சொல்லலாம், இல்ல have been played ன்னு சொல்லலாம். It is according to the object நம்ம யூஸ் பண்றது passive கன்வெர்ட் பண்ணும்போது. அப்ப இங்க guitar தான் இருக்கு, அப்ப நம்ம has எடுத்துக்கலாம்ல. அப்ப guitar has been played by her ன்னு சொல்லலாம். அப்ப what is the verb that is used? Has or have. Okay, இங்க guitar இருக்கிறதுனால it is has. சரியா? plus been plus it is played. Okay, so this is the verb that has to be used. Okay, சரி. So இப்போ நம்ம present perfect continuousல already been இருக்கு. இப்போ நம்ம பாசிவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா been வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்க கன்வெர்ட் பண்ணும்பொழுது has been playing ன்னு சொல்ல முடியுமா? ஸோ எப்படி வரும், இந்த சென்டென்ஸ் நம்ம எழுதுறோம்னா has வரும், நெக்ஸ்ட் have இருக்கும். ஓகேயா, then after that you have been here. so நார்மலா பாசிவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு இதுக்கு பக்கத்துலயும் V3 தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா been ன்னு கொடுத்திருக்கும் பொழுது. அப்ப again it is been and after that it is playing ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஓகே, சோ அப்ப ரெண்டு been வச்சு வரதுனால நமக்கு passive voiceல present perfect continuous யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க 4 டென்ஸ்ல you cannot convert it into passive voice ன்னு சொல்றது. இங்க present perfect இதனால தான் நமக்கு வரல, ரெண்டு been வருது. ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு மெயின் verb எடுத்து வச்சு sentences ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இது ஏன் வரல அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் எப்படி இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன், வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, டோன்ட் மேக் இட் இன்டு பிக். அதாவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்லாம் வச்சு ஸ்டார்டிங்கே எழுதாதீங்க, ஸ்டார்டிங்ல சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் வச்சு எழுதுங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி பாருங்க, வரல அப்படின்னும் போது உங்களுக்கே புரியும். சரியா? ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் பாசிவ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் we are going to see in passive voice, past tense also. Okay, so இப்போ past tenseல எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லி தர போறேன். ஓகே, ஸோ சிம்பிள் பாஸ்ட்னு வரும்பொழுது என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க? இங்க வந்து ரைட்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ரைட் 5 ஃபார்ம்ஸ். ஓகேயா? ஸோ ரைட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், V1ல இருந்தா ரைட்னு பார்த்தோம். ஓகேயா? ஸோ இதை வந்து பாஸ்ட்ல சொல்றோம் அப்படின்னா ரோட்னு சொல்லுவோமா? அப்போ V3ல சொல்றோம்னா ரிட்டர்ன்னு சொல்லுவோமா? ஓகே, ஸோ V4ல சொல்றோம்னா ரைட்டிங், which is V1 ing and fifth form is writes அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். திஸ் ஆல்ரெடி லைக் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல இதே விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அப்போ இங்கே பார்க்கும்பொழுது பாஸ்ட்ல சொல்றோம் அப்படின்னா V2 ஃபார்ம் வரணும். அப்போ V2 ஃபார்ம் வரணும் அப்படின்னா என்ன வரும், இங்க ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னும் பொழுது ரோட்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல he wrote a letter. Okay, which is a active voice. Okay, so எது நமக்கு denote பண்ணுது, verb தான் denote பண்ணுது. அடுத்தது பார்க்கலாம். அப்போ past continuous ன்னு வரும்பொழுது subject வந்து singular இருந்தா was, subject வந்து plural இருந்தா were ன்னு சொல்லலாம். அது கூட continuous tense ன்னும் பொழுது plus V1 ing. Okay, so இதுதான் நமக்கு tensesல வர verb. அப்போ இதை வந்து active voiceல நம்ம பார்க்கும் பொழுது இதே was இருக்கணும், இதே were இருக்கும், plus it is writing ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ he was writing a letter. புரியுதா? he is singular, so I am using was. Okay, இப்போ they வந்துனா they were writing ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். Okay, so it is according to the subject you have to use the verb. so அதனால தான் இங்க was இல்லனா were வரும்ன்றத சொல்லியிருக்கேன். Okay, so அடுத்தது பாத்தீங்கன்னா past perfect. அப்போ perfect வந்து has, have, had வரும். அப்போ இதை வந்து past tenseல சொல்லணும்னா had மட்டும் தான் வரும். அப்போ என்ன சொல்ல முடியும், had plus V3s தான் யூஸ் பண்ணுவோம். So this is the tense. Okay, so நம்ம நார்மல் டென்ஸ்ல பார்க்கும்பொழுது அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்லன்னு வரும்பொழுது it is what, had plus
V3 ஃபார்ம்னா ரிட்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் மென்ஷன்ட் V3 ஃபார்ம்ல என்ன வரும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா had வரும், பர்ஃபெக்ட்னு சொன்னா been வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? கண்டினியூஸ்னும் பொழுது V1 ing. அப்போ இங்க என்ன சொல்ல முடியும்? ஃபார்மேட்ல had plus been plus it is writing ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த verb வச்சு தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து active voiceக்கான verbs. Okay, so how do you convert it into passive voice? So we are going to convert it into passive. So இங்க வந்து he is the subject, a letter நம்மொழுது object and this is a verb. Okay, so when you convert it, it is object plus verb plus by plus subject. அப்போ a லெட்டருக்கு அப்புறம் verb வரணும். a letter நம்ம சிங்குலரா தான் இருக்கு. அப்ப என்ன வரும்? was. ஓகே, ஸோ காமனா எழுதணும்னா was இல்லைன்னா were written by him ன்னு சொல்லலாமா? அப்போ இங்க வந்து நமக்கு where வராது, ஏன்னா வந்து subject வந்து ஆப்ஜெக்ட் வந்து a letter ன்னு இருக்கு. அப்போ a letter was written by him. அப்போ pronoun வந்து நமக்கு he வந்து him-ஆ passive voice-ல மாறிடும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ verb எப்படி சேஞ்ச் ஆகுன்றதை மட்டும் நான் கிளாரிட்டியா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் was or were writing. அப்போ இங்க என்ன சொல்லலாம்? He was writing a letter. அப்போ a letter was being written by him. அப்போ என்னன்னு மாறி இருக்கு? was. continuous tense வந்துச்சுன்னா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? being வரும்னு சொல்லியிருக்கேன். was being written by him ன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ had plus return ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க கன்வெர்ட் பண்ணும்பொழுது பாசிவ்க்கு had பக்கத்துல என்ன வரும்? been வரும். அப்போ என்ன வரணும்? had plus been plus return. ஓகே, passive voice convert ஆகும்போது இப்படிதான் எழுதுவோம். a letter had been written by him ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். so next one is past perfect continuous. so already you have been here. okay, so எதனால present perfect continuous வரலையோ அதே ரீசனுக்கு தான் நமக்கு past perfect continuous வராது. இங்க already been is there, you don't need to mention it again. so இங்க வந்து ரெண்டு been வரும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா had இருக்கு. ஓகே, ஸோ had அது நெக்ஸ்ட் வந்து பீன் அப்படியே இருக்கா. ஸோ பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது அகேன் இட் இஸ் பீன் பக்கத்தில் V3s யூஸ் பண்ணுவோம். இப்போ பி ஃபார்ம்ஸில் பீன் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? ரிட்டர்ன் நம்ம ரைட்டிங் நம்ம சொல்லுவோம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இங்கேயும் பீன் இருக்கு, இங்கேயும் பீன் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? past perfect continuousம் it is not possible in the passive voice. இப்போ ரெண்டு டென்ஸ் ஏன் வரல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா future tense நமக்கு இருக்கு. future tenseலயும் நம்ம என்ன ஃபார்மேட்னு பார்த்து அதுவும் போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து I've given a example. Mary eats the pizza. ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த பீஸாவை சாப்பிட்றதா சொல்லியிருக்கேன். அப்போ verb வந்து it is eatsன்னு சொல்லிட்டு சொல்லலாம். we are going to write it in future tense. சரியா? simple future அப்படின்னும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவீங்க? will or shall. so will or shall is a modal verb. so பக்கத்துல நம்ம என்ன form of verb யூஸ் பண்ணுவோம்? base form of verb யூஸ் பண்ணுவோம். சரியா? so active voice ன்னு வரும்பொழுது என்ன வரும்? அப்போ நமக்கு will or shall eat ன்னு சொல்லலாமா? which is a base form of verb. so இங்க பார்க்கும்பொழுது நம்ம verb வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? will பக்கத்துல base forms யூஸ் பண்ணுவோம் because it's a modal auxiliary. okay, so future continuous ன்னு வரும்பொழுது என்ன சொல்லலாம்? will be eating. okay, so அப்போ will be இங்க ஃபார்மேட்னு எழுதும்பொழுது will be plus V1 INGs யூஸ் பண்ணுவோம். சரியா? so will பக்கத்துல base form of verbன்றதுனால B formsல B தான் base form of verb. அது பக்கத்துல நம்ம என்ன எழுதியிருக்கோம்? V1 ING which is continuous, future continuousல இருக்கிறதுனால. so active voiceல அப்படியே தான் நம்ம எழுதுவோம். அப்ப இந்த ஃபார்மேட்டை நம்ம elaboratedா எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா will plus B plus it is eating ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். okay, so next one. so future perfect. okay, future perfect னா have as had வருமா? அப்போ will பக்கத்துல என்ன வரணும்? have வரணும். okay, so perfect னும்பொழுது have பக்கத்துல V3 யூஸ் பண்ணுவோம். அப்போ will have eaten ன்னு சொல்லலாமா? so eat ஓட V3 form என்னது? eaten ன்னு சொல்லுவோம். okay, so future perfect continuous. அப்போ will have, next is been. okay, perfect க்கு been, then continuous ன்னு சொல்ல போனா eating ன்னு சொல்லலாமா? okay, so eating இல்லாம நம்ம format எழுதுறதுனால V1 ING வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை வந்து active voiceல எழுதும்போது என்ன வரும்? will have been
eating ன்னு சொல்லலாம். Okay, so Mary will have been eating the pizza அப்படின்னு சொல்லலாம். Future perfect continuous tenseல. Okay, so now we are going to convert it into what? Passive voice கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ எதெல்லாம் பண்ண முடியுது எதெல்லாம் பண்ண முடியல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து இதை கன்வெர்ட் பண்றோம். will, shall plus eat அப்படின்னு சொன்னா ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு? the pizza will be eaten by Mary. Okay, அப்போ மாத்தும் பொழுது will be eaten by Mary ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த will shall பாசிவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது will be eaten. எப்படி நமக்கு present tenseல is eaten அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அங்க இருக்கும்பொழுது என்ன is playedன்னு சொல்லிட்டு எழுதணும். past எழுதும்பொழுது was written அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி futureல எழுதும்பொழுது will be eaten by Mary நம்ம சொல்லலாம். when it is converted அதே மாதிரி ஆப்ஜெக்ட் நமக்கு முன்னாடி வந்துரும், சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா will be eating அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டினியூஸா மாத்த முடியும்? will இருக்கு, நெக்ஸ்ட் இஸ் பி இருக்கு. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணும்பொழுது பீன்னு சொல்லிட்டு நம்ம இங்க எழுதணும்னா கண்டிப்பா இட் இஸ் நாட் பாசிபிள். பி பக்கத்துல V3 ஃபார்ம்ஸ் வரணும்னு பாத்தீங்கன்னா பீன். ஸோ பியும் இருக்கு, பீனும் இருக்கு, ஈட்டிங்கும் இருக்கு. வேர் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் த passive voice. புரியுதா? ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி present perfect continuous வரல, past perfect continuousம் வரல, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ்லயும் passive voiceல கன்வெர்ட் பண்ண முடியல பிகாஸ் பீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா will have eaten ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ how do you write it? will have been eaten. Okay, so அப்போ been ஆட் பண்ணும்பொழுது நம்ம passive voiceல யூஸ் பண்ணுவோம் where this is possible. அப்போ நமக்கு future perfect is possible. அப்போ என்ன சொல்லலாம்? இது the pizza will have been eaten by Mary ன்னு சொல்ல முடியும். அடுத்தது பாருங்க, already been is here. Okay, so this is what was there in the present or past. pastல ரெண்டுத்துலயுமே அந்த விஷயம் தான் நமக்கு புரிஞ்சது. ஸோ அப்போ will have already been is here, again been is given plus eating ன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன வரும்? ரெண்டு பீன் மென்ஷன் பண்றோம். ரெண்டு பீன் மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதுல்ல. ரெண்டு பீன் வச்சு சென்டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸும் வரல, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் வரல. இப்போ இந்த மூணு டென்சஸும் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்மேட் ஆஃப் டென்ஸும் இருந்தது. ஆக்டிவ் வாய்ஸ்னா அப்படியே ஒரு மெயின் வேர்ப் வச்சு எழுதியிருந்தேன். அடுத்து எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸப்ஷன் கேஸ். ஓகே, ஸோ எது அந்த 4 வாய்ஸ் வந்து எது வராதுன்றதுக்காக தான் நோட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். எக்ஸப்ட் சர்டன் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கலாம், பட் no passive voice formation for the following tenses can be formed. Okay, so possibility முக்காவாசி வாய்ப்பே இல்லை. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா present perfect continuous first இதில் பார்த்தது, அடுத்தது past perfect continuous tense, then future perfect continuous tense and future continuous tense as we discussed. So நம்ம இதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி சென்டென்சஸ் வச்சுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேயா? சரி. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சஸில் ஒரு சென்டென்ஸில் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதே சிம்பிள் ப்ரெசென்ட்னும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அந்த எக்ஸாம்பிளில் எப்படி வந்து சென்டென்சஸ் போட முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ யூ ஹாவ் அ சென்டென்ஸ் இயர். ஸோ இப்போ எதெல்லாம் வரும் அப்படின்றத மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றது இங்கே இருக்காது, ஏன்னா அதில் பாசிவ் வாய்ஸ் நம்மளால எழுத முடியாதுன்றதுனால அது போடலை. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஷீ லைக்ஸ் யூ. ஸோ ஹவு டு யூ கன்வெர்ட் இட்? இதை வந்து நம்ம பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது என்னவா எழுதுவோம்? யூ ஆர் லைக்டு பை ஹர். அப்போ யூ வந்தா நம்ம ப்ளூரல் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து யூ வந்து மாறாது, ப்ரொனவுன்ல நம்ம அதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஷீன்னு வரும்போது ப்ரொனவுன்ல ஹரா பாசிவ் வாய்ஸ்ல மாறும்ன்றத பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி சென்டென்ஸ்ல நமக்கு வந்திருக்கு, பை இருக்கு பாசிவ் வாய்ஸ். அடுத்தது ஷீ கேர்ஸ் ஃபார் த பப்பி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரேஸ். ஓகே, கேர்ஸ்னா இட் இஸ் அ present, சிம்பிள் presentல சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஜெக்ட்னு வரும்பொழுது the puppy. ஓகே, ஸோ the puppy cares ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, is cared for by her.
Okay, so this is how you have to write the sentence. Okay, so the for வந்திருக்குமோ confuse ஆகணும். cared for is a phrase. So is பக்கத்துல V3 யூஸ் பண்ணிருக்கோம். care ஓட V3 வந்து cared தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது Steve always plays violin. Okay, so Steve is a person where he always which adverb which is used plays வந்து violin. அப்போ sentence simple present தான் இருக்கா. அப்போ object என்னது plays what ன்னும் பொழுது violin கொடுத்திருக்காங்கல. அப்போ இதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ violin is always adverb விட்டுறக்கூடாது. Okay, so always played by Steve. Okay, so இப்போ simple presentல ஆக்டிவ்ல இருந்து பாசிவா கன்வெர்ட் பண்றது கண்டிப்பா தெளிவா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அதோட ஃபார்மேட்டும் பார்த்துட்டோம். இங்க எக்ஸாம்பிள்ஸ் 3 விஷயத்த நம்ம கம்பேர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா present continuous எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கேன். இங்க நல்லா பாத்தீங்கன்னா tenses பாருங்க is playing, is waiting, are eating எல்லாம் continuous is are நாங்க கொடுத்திருந்த அதே ஃபார்மேட். இதை வந்து நான் மாத்தும் பொழுது என்னவா மாத்தணும்னு சொன்னேன். continuous tense வந்துன்னா being நம்ம கூட ஆட் பண்ணுவோம்னு சொன்னேன். அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டை மாத்திட்டு being ஆட் பண்ணி நம்ம எழுத போறோம். அப்போ drums அப்படின்னு சொன்னா drums is being played by John. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேயா? ஸோ அதை வந்து நார்மலா நம்ம சென்டென்ஸா எழுதலாம். அடுத்தது வந்து he is waiting for Ria அப்படின்னும் பொழுது Ria is being waited for by him. புரியுதா? இங்க for வரும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. So it's a phrase where waited for by him ன்னு சொல்லலாம். I'll just write the sentence. Okay, so drums is being played by John. Okay, so this is the first sentence. Okay, so as I discussed, so next என்ன பாத்தீங்கன்னா Ria is being waited for by him. Okay, yeah? Okay, so next one is they are eating mangoes ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ப்ளூரல்ல தான் இருக்கு. mangoes அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க எழுதும் பொழுது என்னன்னு எழுதலாம்? mangoes are being eaten by they வந்துச்சுன்னா எப்படி மாறும்? நமக்கு pronoun them ன்னு மாறும். Okay, so eaten by them ன்னு சொல்லலாம். So next பாத்தீங்கன்னா present perfect கொடுத்திருக்கேன். So present perfect ன்னு எப்படி தெரியும்? இந்த இடத்துல நமக்கு has bought ன்னு கொடுத்திருக்காங்க, has cheated ன்னு கொடுத்திருக்காங்க. So they are playing chess ன்னு கொடுத்திருந்தா இது என்ன சென்டென்ஸ்? It is not a present perfect, it is present continuous tense தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து இங்க நமக்கு டைப் ஆயிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் சால்வ் இட். ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ சீமா ஹேஸ் பாட் அ நெயில் பாலிஷ். ஓகே, ஸோ அப்போ நெயில் பாலிஷ் ஹேஸ் பிளஸ் V3 எப்படி மாறும்? has been bought by Seema. Okay, so this is how it changes. Okay, so normally a nail polish has been bought by Seema ன்னு சொல்லலாம். Next வந்து Narayan has cheated Pallavi. Okay, so how do you write it? Pallavi has been cheated by Narayan. Okay, so this is how we have to change it into passive voice. அப்ப they are playing chess ன்னு எப்படி எழுதுவீங்க? chess is. Okay, so chess ன்றது சிங்குலர்ல இருக்கீங்க. தேக்கு தான் இந்த ஆர்ன்றது சொல்லியிருக்காங்க. அப்ப இதை மாத்தும் போது chess is being played by them நம்ம சொல்லணும். So according to the object you have to take the verb. Okay, so இங்க they கொடுத்திருக்காங்கன்றதுக்காக அங்கேயும் ஆர்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆப்ஜெக்டா மாறும்பொழுது ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா அதுக்கேத்த verb நம்ம எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா past tense. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம போட போறோம். ஸோ அதே தான் எழுத போறோம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து the Deccan Chargers won the IPL trophy. Okay, so how do you change this? இங்க வந்து நமக்கு V2 கொடுத்திருக்காங்க. V2 வந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்க ஆப்ஜெக்ட் பாருங்க, the IPL trophy அப்படின்னு கொடுத்திருக்காங்க which is singular. அப்போ the IPL trophy was won by the Deccan Chargers ன்னு சொல்லலாமா? The IPL trophy was won. ஒன்ன்றது என்னது? இப்போ நம்ம winன்ற V1 ஃபார்முக்கு V2 ஃபார்ம் is also 1, V3 ஃபார்ம் is also 1. ஸோ அதனால அது வருது. The IPL trophy was won by the Deccan
chargers ன்னு சொல்லலாம். ஓகேயா? Okay. So next one. She sold a jewelry. அப்போ this is a V2 form. Okay. அப்போ இது எப்படி எழுத முடியும்? A jewelry was sold by her. Okay, புரிஞ்சுதா? Okay, so next one is past continuous tense ல எழுத போறோம். So Karuna was practicing tennis. Okay, so was practicing. ing form வந்தா being use பண்ணுவோம். So இதுல object என்னது? Tennis கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன எழுதலாம்? Tennis. Okay, so was being practiced by Karuna. ஓகே ஸோ வேர்ப் மட்டும் மாறி இருக்கிறத பாருங்க முன்னாடி இருக்கிறதுலயும் வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொன்னல ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்கி வாஸ் மேக்கிங் அ டால் வாஸ் பீயிங் மேட் பை பிங்கி ஓகேயா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் த பில்டர் ஹேட் பில்ட் அ மால் ஓகே ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் ஹேட் பில்ட்னு வந்துச்சுன்னா எப்படி மாத்துவீங்க ஹேட் பீன் பில்ட் அப்போ எது ஹேட் பீன் பில்ட் அ மால் had been built by the builder. Okay, so how do you change from active to passive பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டும் சப்ஜெக்ட்டும் கண்டிப்பா மாறிடும் ஓகே ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா he had called her okay so she had been called by him ரொம்ப சின்னதா இருக்கும் சென்டென்ஸ் அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ pronoun இருக்கு இந்த ஹீன்றது ஹிம்மா மாறப்போகுது இந்த ஹர்ன்றது ஷியா மாறப்போகுது நெக்ஸ்ட் had calledன்றது பாசிவா மாறும்போது had been calledன்னு சொல்லிட்டு மாறப்போகுது அப்போ she had been called by him okay so this is how we have to change it okay so next நம்ம future பார்க்க போறோம் so இதோட கடைசி இது முடிச்சிட்டு நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல இன்னுமே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு ஸோ அந்த டைப்ஸ்லாம் பார்க்கலாம் இப்போ டென்சஸ் வச்சு பார்த்த மாதிரி மோடல் வேர்ப்ஸ் பத்தி இருக்கு அண்ட் யூ ஹேவ் ஈவன் வித் ஸ்டாட்டிக் வேர்ப்ஸ் ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு செஷனும் நம்ம இன்னும் டெப்த்துக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ வி ஜஸ்ட் ஃப்ரேம் த சென்டென்சஸ் ஸோ ஷீ வில் complete it okay so will complete அப்போ will complete நான் வந்து மாத்தும் பொழுது future tenseல எப்படி மாத்தணும்னு சொல்லியிருந்தேன் it will be completed by her she கொடுத்திருக்காங்கல so அப்போ இங்க இந்த will completeன்றது எப்படி மாறி இருக்கு will be completed அப்படின்னு மாறி இருக்கு okay so next the minister will address the gathering so what is the object here the gathering அப்போ the gathering will be addressed by the minister which is the subject okay so யாரால அந்த gathering வந்து பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா whoன்ற question பொழுது minister so next is future perfect she will have bought her laptop அப்ப இது எப்படி எழுதலாம் will have bought ன பொழுது have பக்கத்துல been நமக்கு add ஆகும் நமக்கு passive voice convert ஆகும் so subject object மாறும்ல a laptop will have been bought by her okay so this is how you have to change it so next is Jack will have completed the project on time அப்ப இது எப்படி எழுதலாம் the project will have been completed by Jack on time okay ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணலாம் எப்படி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் என்ன டைப்ஸ் இருக்கு வாய்ஸ்னா என்ன எல்லாமே செஷனில் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட் செஷனும் யூ வில் ஹேவ் ஆக்டிவ் வாய்ஸ் செஷன் ஸோ உங்களுக்கு ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ கீப் வாட்சிங் ஓகே ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் அதில் தெளிவாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம் ஓகே ஸோ see you guys tomorrow have a very great day thank you